OMR விடைத்தாளோட பக்கம் 1ல 2 பகுதி இருக்கு. பகுதி 2ல பிரிண்ட் ஆயிருக்கிற உங்களோட போட்டோ, பெயர், பதிவு எண், பாடம், தேர்வு மையம் மற்றும் தேர்வு கூடத்தின் பெயர், தேதி, இந்த விவரங்கள்லாம் சரியா இருக்கான்னு பாத்துக்கணும். உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற கொஸ்டின் பேப்பர்ல பிரிண்ட் சரியா இருக்குதா, பேஜ் நம்பர் மிஸ் ஆகாம இருக்குதா, இதெல்லாம் தரவா செக் பண்ணிக்கோங்க. நீங்க ஆன்சர் பண்ணதுக்கு பிற்பாடு அந்த மாதிரி ஏதாவது இருக்குதுன்னு சொன்னீங்கன்னா என்னால ரீப்ளேஸ் பண்ண முடியாது. இந்த பிரிண்ட் ஆன விவரங்கள்ல ஏதாவது தவறு இருந்தால் உடனடியா தேர்வு கூட கண்காணிப்பாளர்கிட்ட தெரியப்படுத்தணும். தேர்வு தொடங்கறதுக்கு 15 நிமிஷத்துக்கு முன்னாடி வினாத்தாள் புக் கொடுப்பாங்க. அத முழுவதுமா சரியா இருக்கான்னு பாக்கணும். ஏதாவது குறைபாடு இருக்கும் பட்சத்துல தேர்வு கண்காணிப்பாளர் கிட்ட உடனே தெரியப்படுத்தணும். உங்களுடைய வினாத்தாள்ல உள்ள நம்பரை OMR விடைத்தாள்ல எழுதணும். நீங்க எழுதின நம்பரை அந்தந்த நம்பர் உள்ள கட்டத்துல கருப்பு மையால ஷேட் பண்ணணும். இந்த இடத்துல ஒரு விஷயத்தை நீங்க மனசுல பதிவு பண்ணிக்கணும். கருப்பு கலர் பால் பாயிண்ட் பேனாவை தான் நீங்க யூஸ் பண்ணணும். பென்சிலை உபயோகப்படுத்த கூடாது. ப்ளூ கலர் பேனாவாலேயோ இல்ல வேற கலர் பேனாவாலேயோ இல்ல இங்கு பேனாவிலேயோ எழுதுனா உங்களோட விடைத்தாள் செல்லாததாக்கப்படும். அதனால கருப்பு கலர் பால் பாயிண்ட் பேனாவை கூடுதலாவே கையில வச்சுக்குங்க. மேலும் வினாத்தாள் தொகுப்பு எண்ண தவறா குறிப்பிட்டீங்கன்னா உங்களுடைய விடைத்தாள் செல்லாதது ஆகிவிடும். கேள்வித்தாள்ல இருக்கிற கேள்விகளையும் பதில்களையும் நல்லா படிச்சு மனசுல பதிய வச்சுக்குங்க. அதுக்கப்புறம் OMR விடைத்தாள்ல இருக்கிற அத்தனை கேள்விகளுக்கும் தவறாம விடையளிக்க வேண்டும். நல்லா ஞாபகம் வச்சுக்குங்க, கருப்பு நிற பால் பாயிண்ட் பேனாவை தான் பயன்படுத்தணும். நீங்க விடையளிக்கிறதுக்காக A, B, C, D, E என 5 வட்டங்கள் கொடுக்கப்பட்டிருக்கும். சரியான விடைக்குண்டான கட்டத்துல ஷேட் பண்ணணும். ஒரு குறிப்பிட்ட கேள்விக்கு விட தெரியலனா E என்ற வட்டத்தை அவசியம் ஷேட் பண்ணணும். ஏனெனில் தவறான வழிமுறைகளை தடுக்கும் விதமாகவும் நேர்மையான தேர்வர்களுக்கு எந்தவித பாதிப்பும் ஏற்பட்டு விடக்கூடாது என்ற நல்ல நோக்கத்துடன் தேர்வாணையம் இந்த முடிவினை எடுத்துள்ளது. ஒவ்வொரு கேள்விக்கு ஒரு பதில் மட்டுமே விடையாக இருக்க வேண்டும். 2 வட்டங்களில் ஷேட் பண்ண கூடாது. நீங்க வட்டத்துல ஷேட் பண்ணாம இந்த மாதிரி டிக் மார்க் பண்றதோ, இன்டு பண்றதோ, டாட் பண்றதோ, பகுதியாக ஷேட் பண்றதோ, உள்ளுக்குள்ள வட்டம் போட்டாலோ நீங்க நல்லா படிச்சிருந்து சரியான விடையாக இருந்தாலும் இந்த மாதிரி குறியீடு செஞ்சா உங்க விடைத்தாள் இன்வாலிட் ஆகிவிடும். அதனால சரியான முறையில வட்டத்தை முழுமையா ஷேட் பண்ணணும். ஒவ்வொரு கேள்விக்கும் விடையளிக்கிறப்போ ஒரே ஒரு சரியான விடைய மட்டும்தான் நிரப்பணும். எந்த ஒரு கேள்விக்கும் வட்டத்தை நிரப்ப தவறும் பட்சத்துல உங்களது விடைத்தாள் இன்வாலிட் ஆகிவிடும். விடைத்தாளின் பக்கம் 1ல் அனைத்து கேள்விகளுக்கும் விடையளித்த பின்னர் அந்தந்த காலத்திற்கு கீழ் எத்தனை A, எத்தனை B, எத்தனை C, எத்தனை D, எத்தனை E விடையாக குறித்து உள்ளீர்கள் என கணக்கிட்டு எழுத வேண்டும். அதன் பிறகு முதல் காலத்தில் A யில் உள்ள எண்ணிக்கையான 17, இரண்டாம் காலத்தில் A யில் உள்ள எண்ணிக்கையான 14, மூன்றாம் காலத்தில் A யில் உள்ள எண்ணிக்கையான 16 இந்த மூன்றையும் சேர்த்து கூட்டிக் கொள்ளவும். 17 பிளஸ் 14 31 பிளஸ் 16 47. இந்த கூட்டுத்தொகையான 47ஐ பிரிவு 3A யில் உள்ள A கட்டத்தில் நிரப்ப வேண்டும். 047 என்று நிரப்ப வேண்டும். பின்னர் முதல் காலத்தில் B யில் உள்ள எண்ணிக்கையான 19, இரண்டாம் காலத்தில் B யில் உள்ள எண்ணிக்கையான 16, மூன்றாம் காலத்தில் B யில் உள்ள எண்ணிக்கையான 16 இந்த மூன்றையும் சேர்த்து கூட்டிக் கொள்ளவும். 19 பிளஸ் 16 35 பிளஸ் 16 51. இந்த கூட்டுத்தொகையான 51ஐ பிரிவு 3A யில் உள்ள B கட்டத்தில் நிரப்ப வேண்டும். அதுபோல முறையே 3 காலங்களில் உள்ள C, 3 காலங்களில் உள்ள D, 3 காலங்களில் உள்ள E ஆகியவற்றை கூட்டிக் கொள்ளவும். பின்னர் அந்த கூட்டுத்தொகையை பகுதி 2ல் பிரிவு 3A யில் உள்ள CDE ஆகிய கட்டங்களில் அந்தந்த கூட்டுத்தொகையை எழுத வேண்டும். அதன் பிறகு
பிரிவு 3B யில் அதற்குரிய வட்டங்களை நிரப்ப வேண்டும். இந்த A, B, C, D, E இவைகளின் கூட்டுத்தொகை, அதாவது A 47, B 51, C 52, D 39, E 11 இவைகளின் கூட்டுத்தொகை 200 என்றால் வழங்கப்பட்டுள்ள வினாத்தாளில் உள்ள வினாக்களின் எண்ணிக்கையும் சமமாக, அதாவது 200 இருக்க வேண்டும். இதற்காக தேர்வு நேரத்திற்கு பின் 15 நிமிடங்கள் கூடுதலாக வழங்கப்படுகிறது. இதில் ஏதேனும் தவறு இருப்பின் 5 மதிப்பெண்கள் குறைக்கப்படும். எல்லாரும் நல்லா கவனமா டோட்டல் பண்ணுங்க. இதுல ஏதாவது மிஸ்டேக் பண்ணிட்டீங்கன்னா நீங்க எடுக்கிற மார்க்ல இருந்து 5 மார்க்க உங்களுக்கு கழிச்சிருவாங்க. தேர்வு முடிந்த பின்னர் OMR விடைத்தாள் பிரிவு 4 கையெழுத்து போட வேண்டும். அனைத்து கேள்விகளுக்கான விடைகளை அளித்த பின்னர் உங்களது இடது கை பெருவிரல் ரேகை பதிவினை பகுதி 1 கீழ்ப்பக்கத்தில் உரிய இடத்தில் பதிக்கவும். ரேகையை பதிய வைத்ததும் கைகளை நன்றாக துடைத்துக் கொள்ள வேண்டும். மற்ற பகுதிகளில் மைப்பட்டுவிட்டால் உங்களுடைய விடைத்தாள் செல்லாதது ஆகிவிடும். தேர்வர்கள் கையெழுத்திட்டு இடது கை பெருவிரல் ரேகையை பதித்த பிறகு தேர்வு கூட கண்காணிப்பாளர் அதில் கையெழுத்திடுவார். உங்கள் விடைத்தாளில் நீங்கள் குறித்துள்ள அனைத்து விவரங்களுக்கும் நீங்கள் மட்டுமே பொறுப்பாவீர்கள். எனவே விவரங்கள் சரியாக உள்ளனவா என்று உறுதிப்படுத்திக் கொள்ளுங்கள். தேர்வுக்கு நன்றாக படித்து உங்களை தயார்படுத்திக் கொள்வதுடன் இந்த அறிவுரைகளையும் சரியாக பின்பற்றி தேர்வு எழுதுங்கள். நன்றி, வணக்கம். இப்போ நல்லா புரிஞ்சுதா? ரொம்ப முக்கியமான விஷயம் காயத்ரி. தேர்வாணையம் தரவரிசைப்படிதான் ஆர்டர் அனுப்புவாங்க.